சிக்கன் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஹாஃப் லெமன் சீட்லெஸ்ஸாக, அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட போடலாம். நான் இன்றைக்கி 2 to 3 ஸ்பூன் கர்ட் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஓகே தான். இந்த ரெஸ்ட் பண்ண சிக்கனை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் தேவையான அளவு பட்டர், நான் இப்போ 2 to 3 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அது நல்லா உருகுனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு 80% குக் ஆனால் போதும். மிச்சம் 20% நம்ம கிரேவியில் போடும்போது குக் ஆயிரும். இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கிரேவியில் போடும்போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி 2 பேட்சாக போட்டேன். நான் உங்களுக்கு ஒரு பேட்ச் தான் காமிச்சிருக்கேன். இதில் திரும்பியும் பட்டர் ஆட் பண்ணுங்கள். இதில் 4 ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துருக்கேன். நான் கையளவில் போடுறேன், அது 1/2 ஸ்பூன் இருக்கும். இதில் 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீளமாக வெட்டி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன சைஸு, 10 பல் பூண்டு போட்டிருப்பேன். நல்லா வதக்கி விட்ருங்க. இதில் கூட 4 கேஷ்யூ நட்டும் போட்டிருக்கேன். அது போட்டது மிஸ் ஆகிட்டு. இது கூட காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கோங்க. 3 காரம் இருக்காது இதில். அப்புறம் ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி தக்காளியோட தோல் சுருங்கிட்டுனா அது வெந்துட்டுன்னு அர்த்தம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு கிரேவிக்கான உப்பு. இன்னும் இதில் தக்காளியோட தோல் சுருங்கலை. இப்போ நல்லா குக்கானதை மிக்சியில் எடுத்து நல்லா ஆறின பிறகு அரைங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு பேலீஃப் 2 போட்டு அது கூடயே 2 ஏலக்காய் தேவைன்னா போடுங்க, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. எனக்கு ஏலக்காய் டாமினேட்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு ஏலக்காய் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இது கூட 1 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர், அதே 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வதக்க விட்ருங்க. இப்போ சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். பட்டர் மசாலாவில் சுகர் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட். அப்போ தான் அந்த கிளாஸி லுக்கும் கிடைக்கும், அதே டைம் ஸ்வீட்னஸும் இருக்கும் அதில். இப்போ சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி கோரியாண்டர் தூவி அது கூடயே கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கி போடுங்க. அப்போ தான் அதோடய எசன்ஸ் கிரேவியில் இறங்கும். நல்லா கிண்டி விட்ருங்க. இது கூட நான் இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கேன், க்ரீமு. நான் ஒரு 1/4 கப் க்ரீம் சேர்த்துருப்பேன். அதில் கொஞ்சம் கூட சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பட்டர் மசாலா கூட பரோட்டா தான் சாப்பிட்டோம். இந்த பரோட்டாவை நல்லா அடித்து சாப்பிடுங்க.
அப்போ தான் அது லேயர் லேயராக வரும். நாங்கள் ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். பரோட்டாவும் பட்டர் மசாலாவும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.